ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குளு குளு கொடைக்கானல் அண்ட் குற்றாலம் vlog பார்ட் 2. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன விலாகில் சொன்னேன், அந்த கொடைக்கானல் ஹோட்டலு நல்ல ரூமாக இருந்துச்சுன்னு சொன்னேன். ஃபேமிலி ரூமுனால தங்குறதுக்கு வசதியான இடமா இருந்துச்சு. அந்த ரூமை நீங்கள் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ரூமில் ஃபேனே இல்லை பாருங்கள். நல்ல கூலிங்காக இருக்கனால இந்த ஃபேன் லைனு கூட இங்கெல்லாம் வச்சிடல போல இருக்குது, அதனால் அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து விண்டோவிலேருந்து நம்ம பார்த்தோம்னாக்கா பிள்ளைங்க விளாட்றதுக்கு இந்த ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க சைடில். அதோட நாங்கள் வந்த பஸ்ஸும் இந்த நிறுத்தியிருக்காங்க பாருங்கள். இந்த பஸ்ஸும் இருக்குது பாருங்கள். இதில் தான் நாங்கள் வந்தோம். அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்த பஸ் இது தான். அது எல்லாத்தையும் நான் இந்த விண்டோவிலேருந்தே எடுத்துருக்குறேன் பாருங்கள். எவ்வளோ கூலிங்காக புகை மாதிரி இருக்குது பாருங்கள் காலை நேரத்துலேயே இந்த இடமெல்லாம். எங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குது. இங்கே தான் நான் வந்து எப்போதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எங்கள் பால்கனிலேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். எதுக்கு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, நல்ல கொஞ்சம் சிட்டியான இடமா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே. இந்த சைடு பார்த்தோம்னாக்கா பக்கத்தில் நிறையா ஹோட்டல்ஸு வீடுங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. பார்க்கவே காலையிலே ரம்மியமாக அழகான வியூவாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து ரசிங்க. இப்போது ஹோட்டலில் உள்ள வியூவெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நாம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் பொட்டோட்டோ கிரேவியும் கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்தது லேக்குக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதனால் எல்லாம் உடனே கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் போட்டிங் போகிறோம். அதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் தூரம் இந்த நடந்து போகணும் அந்த போட்டிங் இடத்துக்கு. அது போகிறதோட உங்களுக்கு இந்த இடத்த எடுத்திருக்கேன், நல்லா பாருங்கள். இப்போது போட்டிங்கில் போயிட்டுருக்கோம். போட்டிங்கில் போகிறதோட எல்லா வியூஸையும் நீங்களும் பாருங்கள். அதோட நான் போன வீடியோவில் சொன்னேன், எங்களை இந்த டூர் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்கள்ல, அவங்க வந்து கரீப் நவாஜுங்கிற ஹஜ் உம்ரா டூர் போகிறவங்க தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த டூருக்கு. இவங்க வந்து விசிட் விசாலாம் எடுத்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பாஸ்போர்ட்டு எல்லாத்துக்குமே வேலை பார்த்து கொடுக்குறாங்க. ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. அதோட ஃபேமிலி டூரும் போட்டு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம வந்து இது வந்து ஒரு நல்ல சேஃப்டியான ஒரு நல்ல டூரு சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க டூரில் வந்து நம்மளுக்கு டீலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னரு எல்லாமே இவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. இவங்க வரும்போதே நமக்கு டூர்லேயே அவங்க குக்கையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க போகிற இடத்துலலாம் அவங்க அங்கங்கே லன்ச்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே அந்த டைமில் கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். இவங்க டூரில் நிறைய நம்மளை ஹஜ் உம்ரா எல்லாத்துக்குமே கூப்பிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் உள்ளூரில் உள்ள கேரளா மூணாறு எல்லா இடமும் கூட்டிகிட்டு போகிறாங்க. சேஃப்டியான டூராக இருக்கும். இதில் நீங்களும் வேணாலும் போய்க்கலாம். இந்த போட்டிங்கில் வந்து மோட்டார் போட்டு இல்லை, இங்கே வந்து துடுப்பு போட்டு இருக்குது, பெடலிங் போட்டு இருக்குன்னாங்க. நாங்கள் வந்து துடுப்பு போட்டில் தான் போனோம். அப்போ தான் இந்த வியூவெல்லாம் நல்லா ரசித்து பார்க்க முடியுங்கிறதுனால இந்த போட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். போட்டிங்கில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இந்த நீர்க்கோழியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஏதாவது நாங்கள் வந்து அதுக்கு தீனி கொடுப்போன்னு பார்த்து அது கிட்ட வந்துச்சு. அது பார்க்குறப்பே அவ்வளோ கண்கொள்ளா காட்சி அழகாக இருந்துச்சு.
இப்போ போட்டிங்கில் போயிட்டு இருக்கும்போதே சைடில் ஒரு வேலியாக உங்களுக்கு தெரியும். அந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளிங் பண்ணுற இடம் தான். அதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அங்கேயும் எல்லாம் சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அதையும் நம்ம ரசித்து பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த சைக்கிளிங் வியூவிலையும் நம்ம வந்து அப்படியே கடையெல்லாம் பார்த்துக்கிட்டே வரலாம். லேக்கில் போகிறதையும் எல்லாரையும் போட்டிங்கில் போகிறதையும் பார்த்துக்கிட்டே வரலாம். நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், அன்னப்பறவை மாதிரி போட்டிங் இருந்துச்சு. அப்படியே அன்னமே அது மேலே போகிற மாதிரி இருந்துச்சு, தண்ணி மேலே. சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இந்த சைடில் பார்க்குறது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுன்னு இந்த கைடு சொன்னார். அது ஒரு நாள் வாடகையை அதில் வந்து ஒரு ரூமுக்கு 15,000 ரூபான்னு சொல்லிட்டு வந்தார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதே. இப்போது நாங்கள் போட்டிங் முடித்து 3/4 மணி நேரம் ஆகிடுச்சி. வெளில வந்தோம். வெளில வந்தாக்கா குட்டி பஜார் ஒன்று இருக்குது சைட்லேயே. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எல்லா ட்ரெஸ்ஸு கடை, ஹேண்ட்பேக்ஸு கடை, இந்த மாதிரி கிளிப்ஸ் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. பாருங்கள், இங்கே உள்ள கடையில் பார்த்திங்கன்னாக்கா நிறையா சில்ட்ரன்ஸ்க்குள்ள டாய்ஸும் லேடிஸுக்குள்ள ஹேண்ட்பேக்ஸு கடை தான் எந்த பக்கம் திரும்பினாலும் இருந்துச்சு. இப்போ போட்டிங் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து இப்போ லஞ்சு அடுத்து சாப்பிட்டுட்டு ரூமை வேக்கேட் பண்ணிட்டு திருப்பி நாங்கள் குற்றாலத்துக்கு போக இப்போ தயார் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது மலையிலேருந்து இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். குற்றாலத்துக்கு போகிறதுக்கு இப்போ ரெடியாகி போயிட்டுருக்கோம். மலையிலேருந்து இறங்க பார்த்திங்கன்னா முதல்ல நல்லா கூலிங்காக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மலையடி வாரம் கீழே இறங்க அப்படியே பழையபடி உங்களுக்கு வெயில் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு கொடைக்கானல் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா எங்கள் சைடு ஃபுல்லாக பாறையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு, எங்கள் விண்டோ சைடு ஃபுல்லாக. இப்போ நாங்கள் இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த விண்டோ சைடு ஃபுல்லாக பள்ளத்தாக்காக வந்துடுச்சு. அந்த வளைவுலையெல்லாம் பஸ்ஸு போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இது மலையிலேருந்து இறங்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு டேம் ஒன்று இருந்துச்சு. அது பனி மூட்டத்தோடு பார்க்குறப்பயே பார்த்தா ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. அந்த டேம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. குற்றாலம் வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ஜிதோட உள்ள ரூமுன்னு சொல்லி இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. நல்ல பெரிய ஹாலோட ரூம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இந்த ரூமும். இப்போ நீங்கள் பார்க்குறது இது நாங்கள் வந்து மெயின் அருவிக்கு போனோம். அங்கே போனப்போ அங்கே போய் கொஞ்சம் குளிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். மீடியமான அளவு தான் தண்ணி வந்துச்சு, ரொம்ப தண்ணியெல்லாம் வரலை அருவியில். இப்போ சீசனும் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து பழைய அருவியே அடுத்தது நாங்கள் வந்தது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னாக்கா மீடியமான அளவு தான் கூட்டமும் இருந்துச்சு, தண்ணி கொஞ்சமாக தான் வந்துச்சு. நாங்கள் முன்னாடியே 5 அருவிக்கு போனோம். ஆனால் அங்கே வந்து வீடியோ அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, அதனால் எடுக்க முடியலை. குற்றாலம் வந்து எல்லாம் குளித்து முடிச்சாடுச்சு. அடுத்து நாங்கள் ரூமை வேக்கேட் பண்ணிட்டு ஊருக்கு வர்றதுக்கு இருக்கிறோம்.
இதோட இந்த டூர் வீடியோ முடியுது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது அஜ்வின் ரெசிபீஸ். உங்களுக்கான ரெசிபீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.